சூத்திரம் பழகு. ஒரு சீட்டில் உட்காந்தீங்கன்னா அப்படி அந்த சீட்டை ஆடுது, ஷேக் ஆகுது. கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரண பஸ்ஸில் கூட ஏறினாலும் எந்த பஸ்ஸும் நார்மல் பஸ்ஸும் அப்படி தான் இருக்குது, சொகுசு பேருந்து போடுறாங்க அதுவும் அப்படி தான் இருக்குது. சொகுசு பேருந்து ஏறினாலும் ஒழுங்கு தான் செய்து, நார்மல் பஸ் அப்படி தான் இருக்குது. முதல்ல வந்து கவர்மெண்ட் வந்து இன்கம்மே ஒரு சாதாரண இந்த ஸ்டாப்பிங் ஏறிங்க அதில் ஏறினாலும் 13 ரூபா அந்த மாதிரி டிக்கெட் வாங்குறாங்களே தவிர பஸ்ஸு வந்து எந்த சீரமைப்புமே இல்லை. வீட்டை விட்டு வெளியில் போகணும்னா நம்மள பெரும்பாலான பேர் நம்புறது பஸ் ரயில் மாதிரியான பொது போக்குவரத்து வாகனங்களை தான். பொது போக்குவரத்து வாகனங்கள் வந்து நிறைய இடங்கள் நம்ம பயன்பாட்டுக்கு ஏற்ற மாதிரி கிடைக்குது. அதே மாதிரி கட்டணமும் குறைவாக இருக்கும். தனி வாகனங்களை பயன்படுத்துறதை காட்டிலும் பொது போக்குவரத்து வாகனங்களை பயன்படுத்துறதுல இருக்கிற பலன் என்னென்னா, காற்று மாசடைகிறத வந்து வெகுவாக குறைக்க முடியும். அதே மாதிரி டிராஃபிக் குறையிறதுனால பணமும் மிச்சமாகுது, நம்மளோட நேரமும் மிச்சமாகுது. இதனை உணர்ந்து தான் நிறைய நாடுகளில் வந்து தனி வாகனங்களை தவிர்த்துட்டு பொது போக்குவரத்தை நோக்கி நகர்ந்துட்டே இருக்காங்க. ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் வந்து நிலைமை தலைகீழ போயிட்டுருக்கு. என்னென்னா 2014ஆம் ஆண்டு கணக்கெடுப்படி பார்த்தோன்னா அதற்கு முந்தைய ஆண்டுகளோட ஒப்பிடும்போது தமிழ்நாட்டில் பொது போக்குவரத்து வாகனங்களை பயன்படுத்துகிறவங்களோட எண்ணிக்கை 10% குறைஞ்சிருக்கு. தமிழக அரசும் மெட்ரோ ரயில், மோனோ ரயில், பிஆர்டிஎஸ் அப்படின்ற மாதிரியான திட்டங்களை பல ஆயிரம் கோடி ரூபாய் செலவு பண்ணி கொண்டு வராங்க. ஆனால் அரசு போக்குவரத்து கழகங்களை லாபத்தில் இயங்க வைக்கிறதுக்கான எந்த முயற்சியும் தமிழக அரசு எடுக்கலன்னு தான் சொல்லணும். பேருந்துகள் வந்து அந்த நேரத்துக்கு வராமல் போகிறது, பேருந்துகள் வந்து பழுதடைந்து இருக்கிறது, டிக்கெட் விலையேற்றம், வசதி இல்லாமல் இருக்கிறது, இப்படி எல்லா பிரச்சனைகளுமே பயணிகளுக்கும் பேருந்து ஊழியர்களுக்குமான பிரச்சனையாக தான் வந்து முடியுது. பயணிகளுக்கு நேரடியாக பதில் சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் பேருந்து ஊழியர்கள் இருக்காங்க. இதில் அவங்களோட வேலை பளுவும் கூடும்போது பிரச்சனை வந்து இன்னும் அதிகமாகிடுது. இதுக்கு ஒரே ஒரு உதாரணமாக நம்ம இதை சொல்லலாம். மதுரையில் வந்து ஒரு ஓட்டுநர், பேருந்து ஓட்டுநர் வந்து விடுப்பு கேட்குறாரு. ஆனால் அவருக்கு வந்து விடுப்பு கிடைக்கல, ஏன்னா ஆள் இல்லை, நீங்கள் தான் பஸ் ஓட்டி ஆகணும்னு சொல்லும்போது அவர் வந்து 2 ட்ரிப் அடிச்சுட்டு மீண்டும் வந்து அவர் லீவு கேட்குறாரு. ஆனால் அப்பவும் அவருக்கு அந்த விடுப்பு கிடைக்கலன்னொடனே மன அழுத்தத்தில் அவர் ஓடி போய் பெட்ரோல் எடுத்து தீக்குளிக்க முயல்றாரு. இந்த செய்தியை வந்து நம்ம பேப்பரில் படிச்சிருப்போம். இது மாதிரி நிறைய சம்பவங்களை வந்து நம்ம உதாரணமாக முன்வைக்க முடியும். உண்மையிலே போக்குவரத்து ஊழியர்களுக்கு அவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்கா? அரசு போக்குவரத்து துறையில் ஓட்டுநராக பணிபுரிந்து சமீபத்தில் ஓய்வு பெற்ற சங்கரனை சந்தித்தோம். இவர் திருவள்ளூர் பாக்கம்ங்கிற இடத்துல இப்போ செட்டில் ஆகிருக்கிறாரு. அரசு கொடுக்குற பென்ஷன் குடும்ப செலவுலையெல்லாம் சமாளிக்க போதாதுங்கிறதுனால இன்னமும் ஏதாவது ஒரு வேலை இந்த வயசுலேயும் பார்த்தாக வேண்டிய, தேடியாக வேண்டிய நிலைமையில தான் சங்கரன் இருக்கிறார். கிட்டத்தட்ட 26 வருஷம் அந்த பிடிசியில் அங்கே வேலை செஞ்சுருந்தேன். ஆனால் என்னுடைய சர்வீஸ் வந்து வெறும் 19 வருஷம்தான். மீதி இருக்கிற இந்த 5 வருஷத்தையும் வெறும் லாஸாக பே தான். ஏன் லாஸாக பே ஆச்சு அப்படின்னாக்கா, வண்டி ஓட்டையாக இருக்குது, கம்பல் பண்ணுறான், இந்த வண்டி எடுத்துகிட்டு ஓட்டுங்க, பரவாயில்ல நல்லா தான் ஓட்டுங்க அப்படின்னு. ஆனால் அது ஓட்டினா என்ன ஆகுங்கிறது எங்களுக்கு தெரியும். டிரைவராக இருக்கிற எங்களுக்கு தான் அந்த வண்டி ஓட்டினா என்ன ஆகுன்னு தெரியும். அதிகாரிகளுக்கு தெரிய போகிறதில்ல. பிரேக் அடித்தா புல்லிங் ஆகும், மழை நேரத்தில் வண்டி ஓட்ட முடியாது, திடீர்னு அந்த ஜாயிண்ட் கட் ஆகிடும். இப்படி வண்டியை கொடுத்து எங்களை ரொம்ப சித்திரவதை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. எங்களுக்கு வந்து விருப்பம் இல்லாமல் நாங்கள் லீவ் போட்டோம். அந்த மாதிரி லீவ் போட்டு குறைஞ்சது 5 வருஷம் வரைக்கும் லீவ் போட வேண்டிய சூழ்நிலை வந்தது. அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுடைய கிராஜுவிட்டி, இன்க்ரிமெண்ட்டு இதெல்லாம் பாதிக்கும். அப்படி பாதித்ததில் 5 வருஷம் எனக்கு லாஸாக போய் வெறும் 19 வருஷத்துக்கு தான் நான் பென்ஷன் வாங்கிட்டு இருக்கிறேன். சங்கரன்ட்ட பேசிகிட்டு இருக்கப்போ சில பணி நெருக்கடிகள், தொழிலாளர்கள்லாம் சந்திக்கிற பிரச்சனைகளை இன்னும் நெருக்கமாக எங்களால் புரிஞ்சிக்க முடிஞ்சுது. ஒரு ஓட்டுநர் மொதல் ஷிஃப்ட்டு பஸ் எடுக்கிறாருன்னா அவர் காலை 4 மணிக்கெல்லாம் கிளம்பி ஆகணும் வீட்டிலேருந்து. அதுவே அவர் புறநகரில் வசித்தாருன்னா சரியான டைமுக்கு பஸ் எடுக்கணும்னா அவர் முன்னாள் இரவே சம்மந்தப்பட்ட டிப்போவில் தங்க வேண்டியிருக்கும். இப்படி இவங்க அஃபிஷியலாக டியூட்டியை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலேயே ஓட்டுநர் மாதிரியான போக்குவரத்து தொழிலாளருடைய பிரச்சனைகள்லாம் ஆரம்பிச்சிருது. காலையில் வந்து 4:50க்கு எல்லா வண்டியும் ஷெட் அவுட் ஆகி ஆகணும். 4:50
அந்த 4:50க்குள்ளே எல்லா டிரைவர் கண்டக்டர்களும் உள்ள டிப்போக்குள்ளே இருக்கணும். அவங்களுக்கு லிஃப்ட் வசதி செஞ்சு கொடுத்துருக்குறாங்க. பஸ் தொழிலாளர்களுக்கு வந்து டிப்போலேயே வந்து தங்குறதுக்கு ரெஸ்ட் ரூம் கொடுத்துருக்குறாங்க. அந்த ரெஸ்ட் ரூம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கனாக்கா, குறைஞ்சது ஒரு 50 தொழிலாளி தங்கக்கூடிய அளவுக்கு தான் அந்த ரெஸ்ட் ரூம் இருக்கும். ஆனால் அங்கே தங்கக்கூடிய தொழிலாளி கிட்டத்தட்ட 200 பேர் இருப்பான். 200 பேருடைய பொட்டியும் அந்த 200 பேருடைய சாமானும் அதுக்குள்ளே வச்சுருப்பாங்க. ஒரு சின்ன ரூமுக்குள்ளே அதை உள்ளே வச்சு இந்த 200 தொழிலாளியும் ஒருத்தன் மேலே ஒருத்தன், ஒருத்தருக்கு மேலே ஒருத்தன், ஒருத்தருக்கு மேலே படுத்து தான் ரெஸ்ட் எடுக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது. இதுக்கு மேலே கொசு கடி. இந்த கொசுவையும் தாங்கிக்கிட்டு காலையில் 4 மணிக்கு 4:50க்கெல்லாம் எழுந்து வண்டி எடுக்கணும். அதே நேரத்தில் இவங்க லேட் பண்ணால் அதையும் இப்போ சமாளிக்கணும். இப்படி தொழிலாளியுடைய வாழ்க்கை இருந்துக்கிட்டு இருக்குது. அதே நேரத்தில் கக்கூஸ் பாத்ரூம் தொழிலாளிங்க டிப்போவுக்கு வந்தால் பாத்ரூம் போகலான்னு பார்த்தீங்கன்னா பாத்ரூம் சுத்தமாக இருக்காது. எந்த டிப்போவிலையும் எல்லா பாத்ரூமே ஒரு ஒரு பேடு ஸ்மெல்லோடு தான் இருக்குமே ஒழிய சுத்தமாகவே இருக்காது. போக்குவரத்து தொழிலாளர்கள் அதிகமாக பேசக்கூடிய ஒரு பிரச்சனை வேலைப்பளு. அதுக்கு முக்கியமான காரணம் ஆள் பற்றாக்குறை தான். 22,000 பேருந்துகளை ஓட்டுறதுக்கு 1,24,000 ஓட்டுநர்கள் தேவைங்கிறது தான் பலவிதமான கமிட்டிகள் கொடுத்த ஒரு கணக்கு. ஆனால் நடைமுறையில் வெறும் 48,000 ஓட்டுநர்கள் தான் இத்தனை பேருந்துகளுக்கு இருக்காங்க. இதே மாதிரி பேருந்துகளை பராமரிக்கிறதுக்கான ஊழியர்களும் பரிந்துரைக்கப்பட்டதை விட மிக மிக குறைவான எண்ணிக்கையில் தான் இருக்காங்க. எக்கச்சக்கமான ஆட்களை ஒரு வண்டி கிட்டத்தட்ட 75-80 பேர் 100-150 பேருக்கு மேலே ஒரு வண்டியில் ஏறுவான். அவனுக்கு பூரா டிக்கெட்டை கொடுத்து அவனை வந்து ஸ்டேஜை க்ளோஸ் பண்ணி அந்த வண்டியை கொண்டு போய் சேர்க்கறதுக்குள்ளே லேட் ஆகி போகுது. அப்போது 8 மணி நேரங்கிறது என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா 10 மணி நேரம், சில நேரத்தில் 11 மணி நேரம், 12 மணி நேரம் கூட ஆகும். அதுக்கப்புறம் வண்டியை கொண்டு போய் அங்கே விட்டு இது சொல்லி ரிப்போர்ட்டை எழுதி கொடுத்து எல்லாம் பண்ணி வர்றதுக்குள்ளே கிட்டத்தட்ட 4 மணி நேரம் 5 மணி நேரம் ஓவராகவே செய்ய வேண்டிய சூழ்நிலை இருக்குது. சாப்பாடு சாப்பிட்டுட்டு வண்டி எடுத்தோம்னாக்கா ஜீரண கோளாறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்னும் என்னான்னு கேட்டிங்கனாக்கா, மூலம் உட்காந்து ஒரு 1.25 மணி நேரம் போயிட்டு திருப்பி உடனே வண்டி எடுத்து திருப்பி 1.25 மணி நேரம், திருப்பி 1.25 மணி நேரம், திருப்பி 1.25 மணி நேரம் இப்படி ஓட்டுறதுனால மூலம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. மூட்டு வலியும் இந்த மூட்டு ரெண்டும் பார்த்தீங்கன்னாக்கா, இடது கால் இருக்க இடது கால் கிளச்சு மேலே வச்சுக்கிட்டே இருக்கணும், மெரிச்சு எடுத்துக்கிட்டே இருக்கணும். ஆனால் அந்த கிளச்சு லூஸாலாம் இருக்காது. சும்மா அப்படி மேலே வச்சிங்கன்னா பயங்கர ஹார்டாக இருக்கும். அந்த மாதிரி கிளச்சை ஏறி நின்று கூட நாங்கள் அந்த மாதிரி ஓட்டி பண்ணியிருக்கோம் இந்த கிளச்சு. அதனால இந்த முட்டி ரெண்டும் வலிக்கும். அந்த முட்டியை வலியை தாங்கிக்கிட்டு தான் நாங்கள் ஓட்டிக்கிட்டு இருக்கோம். நம்முடைய அரசு பேருந்துகள் எந்த அளவுக்கு பழுதாக இருக்குங்கிறதுக்கு கடந்த வருடம் தருமபுரியில் ஏற்பட்ட ஒரு சம்பவம் ஒரு உதாரணமாக இருக்கும். ஒரு அரசு பேருந்து எதிர வர்ற ஒரு பேருந்து மேலே மோதாமல் இருக்கிறதுக்காக ஒரு கல் மேலே ஏற்றி பேலன்ஸ் பண்ண முயற்சி பண்ண போது ஓட்டுநருக்கு பக்கத்தில் இருந்த கதவுல ரொம்ப காலமாகவே தாழ்பால் இல்லை. அந்த லாக் சரியாக ஒர்க் பண்ணாமல் அந்த கதவு திறந்து அது வழியாக இந்த முயற்சியில் ஓட்டுநர் கீழே விழுந்து அவர் ஓட்டிகிட்டு வந்த பஸ்ஸோட சக்கரம் ஏறி இறந்து போயிட்டார். இன்றைக்கும் நம்மளுடைய அரசு பேருந்துகளில் பயணிக்கும் பொழுது ஓட்டுநர் வந்து எந்த நேரத்துலையும் ஒரு எரிச்சலோடையும் கோபத்தோடையும் இருக்கிறதான் நம்ம பார்க்குறோம். இதெல்லாம் வந்து அரசு ஊழியர்களுக்கே உரிய ஒரு அத்துமீறலாக நம்ம நினைக்க பழகிட்டோம். இந்த மாதிரி அவங்களுடைய துறையில் இருக்கிற பிரச்சனைகள்லாம் பார்த்தா இதுக்கெல்லாம் பின்னாடி இருக்கிற அவங்களுக்கு ஏற்பட்ட வசதி குறைபாடுகள், பணி நெருக்கடிகள் தான் காரணங்கிறத புரிஞ்சுக்கலாம். டிவிஎஸ், பொள்ளாச்சி மகாலிங்கம், குடந்தை ராமன் இப்படி தனியார் வசம் மட்டுமே இருந்த பேருந்துகள் எல்லாம் அரசாங்கம் வாங்கி 1972 அரசுடைமையாக மாற்றுறாங்க. அரசுடைமை ஆக்கின போது 100 பேருந்துகள், 4 போக்குவரத்து கழகங்கள், 30 பணிமனைகள்னு ஆரம்பிக்கப்பட்ட அரசு போக்குவரத்து கழகம் இன்றைக்கி கிட்டத்தட்ட 22,000 பேருந்துகள், 300 பணிமனைகள், 1,60,000 ஊழியர்கள்னு செயல்பட்டு வருது. மக்கள் தொகை வளர்ந்த அளவுக்கு பேருந்துகளோட எண்ணிக்கை அதிகமாகலை. தமிழ்நாட்டோட மக்கள் தொகை 7 கோடின்னா ஒரு 70,000 பேருந்தாவது இங்கே ஓடணும். கொஞ்ச நாளுக்கு முன்னாடி வேளச்சேரியிலேருந்து அம்பத்தூர் எஸ்டேட் போகிற ஒரு பஸ்ஸில் ஏறினேன். அது ஒரு ட்ரெய்லர் பஸ். அந்த பஸ்ஸுன்னே சொல்ல முடியாது. இப்படிப்பட்ட பஸ்ஸெல்லாம் சென்னையில் ஓடுதான்றதே நமக்கெல்லாம் ஒரு பெரிய கேள்விக்குறி தான். பஸ்ஸில் உள்ளே ஏறின உடனே மக்கள்லாம் ஏதோ போட்டில் உட்காந்து ஆடிட்டே போகிற மாதிரியான ஒரு ஃபீலில் இருக்குது. எங்கே பார்த்தாலும் ஓட்டையாக இருக்குது, சேர்லாம் ஆடிட்டே இருக்குது, அங்கங்கே நெட்டு கழண்டு போய் மக்கள்லாம் ஒரு பீதியிலேயே பயணம் செய்கிறத நம்மளால் பார்க்க முடியுது.
வண்டி கண்டிஷன்லாம் ரொம்ப மோசமாக தான் இருக்குது. வண்டி நல்லா சீரமைச்சு ஓட்டினாங்கன்னா நல்லா கலெக்ஷன் ஆகும். கண்டிஷன் பார்த்தீங்கன்னா மட்டமாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா லோலோன்னு ஆடிக்கிட்டு இருக்குது. இல்லாத வந்து நல்லா சீரமைச்சு வண்டி ஓட்டினாங்கன்னா நல்லா கண்டிஷனில் போகும். கலெக்ஷன் நல்லா ஆகும். டிரைவர் நல்லா எடுக்கலாம். பயடாமல் வண்டி எடுக்கலாம். பேசஞ்சர் பயடாமல் உட்காரலாம். சீட்டுலாம் ரொம்ப மோசமாக இருக்குது. ஆர்ட்லெஸ் பிரச்சனை இதெல்லாம் டைட் பண்ண வேண்டியது. நல்லா மழை பண்ணா வண்டி பீடிஸ் நல்லா ஓடும். ஏன்னா எந்த இடத்துல ஆடுது, எந்த சீட், அந்த முன்னாடி சீட்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே ஆடுது. இந்த இடத்துல வந்து நின்னீங்கன்னா மழை டைம்லேயே வந்து பார்த்தீங்கன்னா குறை பிடிச்சி தான் போனதில்லை. மழை டைமில் வெளிலேருந்து பஸ்ஸில் வந்து ஏற முடியாது. எந்த இடத்துல பார்த்தா ஒழுவனே சொல்ல முடியாது. ஃபுல்லாக வந்து ஒரு பேக் எடுத்து போனால் ஒரு மொபைல் எதுக்குமே செட் முடியாது. எல்லா இடத்துலையுமே ஒழுவும். ஒரு சீட்டில் உட்காந்திங்கன்னா அப்படி அந்த சீட்டை ஆடுது, ஷேக் ஆகுது. கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரண பஸ்ஸில் கூட ஏறினாலும் எந்த பஸ்ஸும் நார்மல் பஸ்ஸும் அப்படி தான் இருக்குது. சொகுசு பேருந்து போடுறாங்க, அதுவும் அப்படி தான் இருக்குது. சொகுசு பேருந்து ஏறினாலும் ஒழுவு தான் செய்து, நார்மல் பஸ் அப்படி தான் இருக்குது. முதல்ல வந்து கவர்மெண்ட் வந்து இன்கம்மே ஒரு சாதாரண இந்த ஸ்டாப்பிங் ஏறிங்க அதில் ஏறினாலும் 13 ரூபா அந்த மாதிரி டிக்கெட் வாங்குறாங்களே தவிர பஸ்ஸு வந்து எந்த சீரமைப்புமே இல்லை. இதை வந்து சீரமைப்பு பண்ணி பேசஞ்சருக்கும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு பஸ் இருக்குன்னு நினச்சி கூட பார்க்க முடியல. எங்கே பார்த்தாலும் உடஞ்சிருக்கு. ரொம்ப ஹாரிபிளாக தான் இருக்குது ட்ராவல் பண்ணுறது. அது மூவ் ஆகிட்டே இருக்கு. ஏதோ ஒரு குயின்ஸ்லாண்ட் அம்யூஸ்மெண்ட் பார்க்கில் உட்காந்து போகிற மாதிரி தான் இருக்குது. ரொம்ப மோசமாக இருக்குது. பயமாக தான் இருக்குது. இல்லை எப்போ உடஞ்சி விழுமோ அப்படின்னு இருக்குது. கஷ்டம்தான் இந்த மாதிரி பஸ்ஸு சென்னையில் பார்க்குறது. பராமரிப்பு இல்லாமல் ஊழல், நிர்வாக சீர்கேடுன்னு தொடர்ந்து தாக்குதலுக்கு உள்ளாகி வர பொது போக்குவரத்து துறை அரசாங்கத்தோட மோசமான கொள்கைகளால் தொடர்ந்து பொருளாதார சிக்கலுக்கு உள்ளாகிட்டே இருக்குது. கிட்டத்தட்ட இங்கே இருக்கிற 30 லட்சம் மாணவர்களுக்கு வந்து இலவச பஸ் பாஸ் கொடுத்துருக்காங்க. முதியோர்களுக்கும் இலவச பஸ் பாஸ் கொடுத்துருக்காங்க. இப்படி கொடுக்குற இலவச பஸ் பாஸ்களுக்கான மானிய தொகையை வந்து பொது போக்குவரத்து துறைக்கு வந்து அரசாங்கங்கள் வந்து கட்டுறதே கிடையாது. இத்தனை 1000 கோடி பொது போக்குவரத்து துறைக்கு அரசாங்கம் பாக்கி வச்சாக்கா இவங்களால எப்படி புதுசாக பஸ்ஸுங்களை விட முடியும்? பொதுத்துறை நிறுவனங்களை பொறுத்தளவுக்கு அதெல்லாம் தூங்கிட்டு இருக்க பூதம்னு சொல்லுவாங்க. அந்த பூதத்தை எழுப்ப வேண்டிய கட்டாயத்தில் நாம் இருக்கிறோம். சீர்திருத்த நடவடிக்கைகளில் ஒரு முக்கியமான மூவ் தான் மினி பஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம். லாஸ்ட் மைல் ஜேர்னின்னு சொல்கிறது, நம்ம வெளியூர்லேருந்து வர்றோம் அல்லது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் போகிறோம். அங்கேருந்து அந்த தெருவுக்குள்ளே போகிறது அல்லது வீட்டுக்கு அருகாமையில் போகிறதுக்காக ஆட்டோவை பயன்படுத்துகிறோம், மற்ற போக்குவரத்தில் பயன்படுத்துகிறோம். அந்த கடைசி மைலையும் கூட பொது போக்குவரத்து நிறுவனங்களே வந்து கையில் எடுத்துக்கிட்டாங்கன்னா இன்னும் அதிக அளவில் வந்து மக்களுக்கு சேவை பண்ண முடியும், லாபத்தோடு இயங்க முடியும் அப்படின்னு காட்டியிருக்கிறதா மினி பஸ் சர்வீஸ். சென்னையில் வந்து கிட்டத்தட்ட 100 பஸ் வந்து மினி பஸ்ஸாக பயன்பட்டுக்கிட்டு இருக்கு. கடைசி நேர நடையும் கூட மிச்சப்படுத்துகிற மாதிரியான இந்த மாதிரியான முயற்சிகள் தான் இன்றைக்கி அவசியம் தேவைப்படுது. இப்படி நம்ம இப்படி வந்துட்டு இருக்கோம், அந்த டயத்தில் நம்ம கரெக்டாக 20 நிமிஷத்துக்கு ஒரு பஸ் வரும். இப்போ நம்ம இப்படி வந்தாலும் நம்ம இப்படி கை காமிட்டாலும் நிப்பாட்டிடுவாங்க. அவங்க பார்த்துட்டே தான் வருவாங்க. எங்கேனாலும் நிப்பாட்டுவாங்க, எங்கேனாலும் ஏற்றிடுவாங்க. அதனால் ரொம்ப வசதி மக்களுக்கு. ஆட்டோக்கு வந்தாலும் ஒரு நாளைக்கு எப்படியும் வந்தாலும் 50 ரூபானா 100 ரூபா ஆகிடும் ஆட்டோக்கு வருது. இதே 5-10 ரூபா ஆகிடும் முடிஞ்சிடும். இந்த வண்டி வந்து சின்ன சின்ன தெருவுக்குள்ளே போகிறதுனால இந்த ஸ்கூல் போகிற பையன்களுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். ஏன்னா சின்ன வசதி படைத்தவங்க வந்து பள்ளிக்கூடத்துக்கு வந்து ஆட்டோக்கு ஒரு மாதத்துக்கு குறைவாக 500 ரூபா கொடுத்தா தான் அனுப்ப முடியும். வீட்டுக்கு அருகாமையில் இருக்கிற பள்ளினாலும் அந்த செலவு பண்ணணும். இந்த மாதிரி வண்டி சர்க்கார்லேருந்து விட்டுருக்கக்கூடிய பஸ்ஸு போகும்போது அந்த குழந்தைகளுக்கு டெஃபினட்டாக இந்த பஸ்ஸு வந்து ரொம்ப உபயோகமாக இருக்கும். அதை தவிர ரொம்ப மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயங்கள் என்னென்னா, இந்த மாதிரி பஸ்ஸு கவர்மெண்ட் பஸ்ஸு நம்ம வீட்டு பக்கத்தோடு போகிறதுங்கிறது எல்லாருக்குமே ஒரு மகிழ்ச்சியான ஒரு விஷயம். சிஐடியு தலைவர் அன்பழகனை போய் பார்த்தோம். போக்குவரத்து தொழிலாளர்கள் எந்த அளவுக்கு கஷ்டப்படுறாங்க, போக்குவரத்து துறை நிர்வாகம் எந்த அளவுக்கு மோசமான ஊழல்லையும் நிர்வாக சீர்கேடுகள்லையும் குழம்பி போய் நிற்கிது, இதெல்லாம் சேர்ந்து எந்த அளவுக்கு பயணிகளை அதிக அளவில் பாதிக்குது அப்படிங்கிற விஷயங்கள்லாம் எங்களுக்கு ரொம்ப தெளிவாக எடுத்து சொன்னார். ஒரு பேருந்து புதிதாக ஒரு பேருந்து வாங்கப்பட்டால் அந்த பேருந்து
6 ஆண்டுகள் அல்லது 7 லட்சம் கிலோமீட்டர் எது முந்தைய இருக்கிறதோ அதை வண்டி கண்டம் பண்ண வேண்டிய அவசியம் இருக்குது. ஆனால் இன்றைக்கு நம்முடைய போக்குவரத்து கழகங்களில் நிதி நிலைமை காரணம் என்ற காரணம் சொல்லி ஏறக்குறைய இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு 55% பேருந்துகள் லாயக்கற்ற தன்மையில் பேருந்துகள் இயங்கிக் கொண்டிருக்கின்றன. ஏற்கனவே ஒரு பேருந்துக்கு தொழில்நுட்ப ஊழியர்கள் என்ற முறையில் 1.25 பேர் இருக்கப்பட வேண்டும். ஒரு 100 வண்டி இருந்தால் 125 தொழிலாளிகள் தொழில்நுட்ப ஊழியர்கள் இருக்கணும். ஆனால் இப்பொழுது இருப்பது 64, 65 ஊழியர்கள் தான் இருக்கிறாங்க. சரிவாதி எண்ணிக்கை குறைக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இதெல்லாம் பராமரிப்புக்கு வண்டிகள் பேருந்துகள் சரியில்லையோ அல்லது பிரேக் டவுன் ஆகுது என்று சொன்னால் அதுக்கு நடைமுறை காரணம் என்பது ஆள் பற்றாக்குறை என்பது இருக்கிறது. இன்றைக்கு போக்குவரத்து கழகங்களுக்கு நிதி இல்லை என்ற காரணத்தை ஒரு புறம் சொல்லிக்கொண்டே போக்குவரத்துடைய பணம் கிட்டத்தட்ட தொழிலாளருடைய பணம் வருங்கால வைப்பு நிதி, கிராஜுவிட்டி, எல்ஐசி, கூட்டுறவு சங்கங்கள், கூட்டுறவு சொசைட்டிக்கான பணம், இப்படி கிட்டத்தட்ட 5000 கோடி ரூபாய் பணத்தை எடுத்து நம்முடைய போக்குவரத்து கழகங்கள் தொழிலாளருடைய சம்பளத்தில் பிடித்தம் செய்த 5000 கோடி எடுத்து நிர்வாகம் செலவு செய்தார்கள். அது டயராக, டியூபாக, டீசலாக, பெட்ரோலாக இயங்கி கொண்டிருக்கிறது. இதெல்லாம் போக்குவரத்துகளை வையபலம் நடத்தணும்னா அரசு ஒரு 6000 கோடி ரூபாய் மானிய உதவித்தொகை கொடுத்து அதை ஈடுகட்டணும். 20 வருஷத்துக்கு முன்னாடிலாம் வெளியூர் போகணும் அப்படின்னு சொன்னாவே திருவள்ளூர் போக்குவரத்து கழகத்தினுடைய பஸ்ஸை தான் நம்ம நம்பி இருப்போம். ஆனால் இன்றைக்கி அந்த நிலை முழுக்க மாறிடுச்சு. இந்த 20 வருஷத்தில் ஆம்னி பஸ்ஸினுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது பெரிய அளவில் லாபமாக ஒரு பெரிய தொழிலாக மாறிடுச்சு. ஆனால் அன்னைக்கு லாபமாக இருந்த அரசு போக்குவரத்து துறை அல்லது அதிவிரைவு போக்குவரத்து துறை, இந்த துறைகள் எல்லாமே நஷ்டத்தை நோக்கி ஏன் போயிட்டுருக்குங்கிறது அன்பழகன் ரொம்ப தெளிவாக சொன்னார். அது என்ன பிரச்சனைனா 92 அப் டு 95 வரை ஏறக்குறைய போக்குவரத்து கழகங்கள் சமாளித்து கொண்டிருந்தது. அதாவது வருவாய்க்கும் செலவிற்கும் ஈடு கட்டுற விதத்தில் அல்லது வருவாய் கொஞ்சம் கூடுதலாக லாபம் ஈட்டுகிறதெல்லாம் இருந்தது. கடந்த ஒரு 15-20 ஆண்டுக்கு முன்பு வரை போக்குவரத்து கழகங்களில் அந்த எந்த ஆட்சியும் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியும் அதிமுக ஆட்சியிலும் சூப்பர் டாக்ஸ் போட்டிங்கிறது கண்டு போவாங்க. லாபம் அதிகமாக வருது, ஆகவே இது வேறு எங்கே போயிடக்கூடாது என்று சூப்பர் டாக்ஸ் போடுற காலம்லாம் இருந்தது போக்குவரத்து கழகங்களை. அதே போன்று இப்போது நீங்கள் கணக்கெடுக்க வேண்டியம்னா கிட்டத்தட்ட 32 லட்சம் மாணவர்கள் +2 வரை படிக்கிற மாணவர்களுக்கு அரசின் கொள்கையால் இலவச பஸ் பாஸ் கொடுக்குறோம். அது அரசுக்கு வருமானம் வர வேண்டியது இல்லை. அதை அரசாங்கம், தமிழக அரசு, அது திமுக அரசோ அல்லது அதிமுக சர்க்கார் அது பணத்தை ரீஎம்பர்ஸ் பண்ணணும். இது ஒரு நிறுவனம், பல்லவன் போக்குவரத்து கழகம் அல்லது மாநகர போக்குவரத்து கழகம் என்று சொல்கிற இந்த நிறுவனத்துக்கு கிட்டத்தட்ட தகவல் கேட்டது அடிப்படையில் பார்த்தா 1230 கோடி ரூபாய் இந்த இலவச பஸ் பாஸிற்காக வரவேண்டிய பயணம் தொகை கடந்த 13 ஆண்டுகளில் போக்குவரத்து கழகம் வரவேண்டிய பணம் 1230 கோடி ரூபாய் இருக்குது, அரசு தரலை. ஆகவே நஷ்டம் என்று சொல்லுகின்ற போது இதெல்லாம் ஒரு காரணம். எல்லா அதிகாரமும் உள்ள மத்திய அரசோ அல்லது மாநில அரசோ நினைச்சா இன்னைக்கு ஒரு பொது போக்குவரத்து கழகங்களை உருவாக்க முடியுமா? இன்னைக்கு இருக்கக்கூடிய நிதி நிலைமையில மாநில அரசோ மத்திய அரசோ புதுசாக இப்படி ஒரு பெரிய நிறுவனத்தை உருவாக்குற வல்லமையில இல்லை. நம்மளால் உருவாக்க முடியாத நிறுவனத்தை ஏன் நம்ம வளர்த்தெடுக்க தயங்குறோன்ற இன்னொரு கேள்வியும் எழுது. இன்னைக்கு நமக்கு முன்னாடி இருக்கிறது பொது போக்குவரத்து துறையை வளப்படுத்தணும், அதை இன்னும் கடைசி வரைக்கும் எல்லா மக்களும் அதிக அளவில் பயன்படுத்துறதுக்கான எல்லா வசதிகளையும் சேர்ந்து செய்ய வேண்டியிருக்கு. இன்னொரு பக்கம் தொழிலாளர்கள் அதிக அளவில் பாதிக்கப்படுறாங்கன்ற அந்த குற்றச்சாட்டுக்கு நம்ம பதில் சொன்னால் மட்டும்தான் பொது போக்குவரத்து துறையை சரி பண்ண முடியும்.